வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட் அஸ் ப்ரே அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல லியம் கன்னிங்கம் தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரேச்சல் அப்படின்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபர்ஸ்ட் டே தன்னோட நைட் டியூட்டிக்கு போறாங்க. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்குறாங்க. அதாவது சீசர் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு வயசானவரை இடிச்சிடுறாரு. ஆனால் அந்த இடிப்பட்ட நபர் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சீசரை அரெஸ்ட் பண்ணி இவங்க வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. அண்டு ரோந்து பணியில் இருக்கக்கூடிய 2 போலீஸ்காரங்க வந்து அந்த வயசானவரையும் பிடிச்சிட்டு உள்ள வராங்க. அவர் தான் வந்து லியம் கன்னிங்கம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் வந்ததுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பழைய நினைவுகளை வந்து தூண்டி விடுறாரு. அண்ட் அவங்களோட வாழ்க்கையில பண்ண கொடூரங்களையும் நினைவூட்டிட்டே இருக்காரு. ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, உண்மையிலே அவர் யாரு, அவருக்கான இன்டென்ஷன் என்ன, அண்ட் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்ன அதுக்கப்புறமாட்டு நடக்குது, கடைசியில யார் சர்வைவ் ஆகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தமிழ் சினிமாக்கள்ல வந்து யம தர்மராஜா கான்செப்ட் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதாவது அவர்கிட்ட ஒரு புக் இருக்கும். அதுல வந்து யாரெல்லாம் வந்து எப்பப்போ தூக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் இருக்கும். அண்ட் அவங்க பண்ண தவறுகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தீம்ல வந்து இதோட லீட் கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அது இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டா இருந்துச்சு. அண்ட் அந்த லீட் கேரக்டரோட மிஸ்ட்ரி ஆக்சுவலா அதுவுமே கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே வந்து பயங்கர ராவா காட்டியிருப்பாங்க. அதுலயும் சில கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே வந்து கண் கொண்டு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பிளட் ஷெட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் அது இந்த ஜேர்னருக்கு வந்து ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே வந்து பயங்கர கிரிப்பிங்கான டியூரேஷன். 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். அண்ட் அந்த 1.5 மணி நேரத்தை இவங்க கடத்தின விதம் அப்படின்றதுமே பயங்கர பரபரப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து கடத்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில பண்ண தவறுகள் அப்படின்றதையுமே வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் பண்ண தவறுகளையுமே வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி இவர் வெளிப்படுத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கிளிம்ஸுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பண்ண தவறுகள் அப்படின்றதுமே ஒரு மாதிரி கிளாரிட்டியாக கன்வே ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி அப்ரப்டா ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கான டீட்டெயிலிங் அப்படின்றதுமே தெளிவாக சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த கதையில ஒரு சில காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக வந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு டீசென்டான படம் தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கோட சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கர தரமான படமாக இருந்திருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5 ஒரு டீசென்ட் ஓடிடி வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா அடல்ட் காட்சிகள் அப்படின்றது இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.